ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான துவரம்பருப்பு துவையல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த துவையலை நீங்கள் சைடிஷாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா சூடான சாதத்தில் மேலே இந்த துவையலை கொஞ்சம் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த துவையல் செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலில் 4 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு தோலோட தான் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். துவையலுக்கு எப்பவுமே காரமும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஒரு 10 தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு 5 நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த பருப்புல இருந்து நல்ல வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த துவரம்பருப்பு துவையலை வந்து நீங்கள் நல்லா வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பருப்புலேருந்து நல்ல வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா அரைப்பட்டுடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா துவையல் பக்குவத்தில் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோன்னு. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான துவரம்பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா சுடான சாதத்தில் இது போட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு எந்த தொட்டுக்க குழம்புமே உங்களுக்கு தேவைப்படாது. இது மட்டுமே வச்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.